சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. அடியேன் திருவருள் விஜயலட்சுமிங்கிற இந்த யூடியூபை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் திருவருள் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டோங்க அப்படின்னா மிக்க நன்றி. தங்களுடைய திருவடிகளை பணிந்து வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் திருநீற்றினை பற்றி சிந்தித்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். இன்றைய சிந்தனை திருநீறு பற்றியது. ஏன் நாம் திருநீறு அணிய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை. நீரில்லா நெற்றிவாள் என்றார் ஔவை பெருமாட்டி. மந்திரம் ஆவது நீரு என்றார் ஞானசம்பந்தர் பெருமான் திருநீற்று பதிகத்தில். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் என்பார் திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறை 94வது பதிகம். பொய்யாத வாய்மையால் பொடி பூசி என்பார் சுந்தரர் பெருமான் 7ஆம் திருமுறை 30வது பதிகம். பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன் துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மான் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்பார் மாணிக்க வாசக பெருமான் தம்முடைய திருவாசகத்திலே அச்சப்பத்திலே. மேலும் திருமந்திரத்திலே திருமூலர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே அமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்று தன்னுடைய 1643வது திருப்பாடலிலே பதிவிட்டிருப்பார். இதுகாரும் நாம் திருமுறை வாயிலாக திருமுறைகளின் வாயிலாக திருநீற்றின் பெருமையையும் சிறப்பினையும் அறிந்தோம். அந்த திருநீற்றின் மகிமை பற்றி சிவபெருமான் உமாதேவியிடம் என்ன சொன்னார் தெரியுமா? பார்வதி, விபூதியிலே எனக்கு விருப்பம் அதிகம், விபூதியே எனக்கு சந்தனம் போன்றது. அத்தகைய விபூதியை அணிந்து கொள்பவன் பிரயாகை, புஷ்கரம், ருத்ரவாசம், துவாரகை, அரித்வாரம், பிரபாசம் முதலிய இடங்களில் தீர்த்தஸ்தானம் செய்வதை விட சிறப்பான பலனை அடைவார். விபூதி பிரம்மன் அணிந்தே படைப்பு தொழிலை செய்கிறான். திருமாலும் எப்போதும் விபூதியை தரித்து கொண்டே என்னை வணங்குகிறார். இந்திரன், வருணன், யமன், பன்னிரு ஆதித்தர் முதலானவர்கள் விபூதி அணிந்தே தம் பாவங்களிலிருந்து விடுபட்டு சித்திகளையும் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். திருநீறு அணிந்தோர் பிசாசுகள், ராட்சசர்கள், யட்சர்கள், கிரகங்கள் ஆகியோர்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதை அணிவோர் நெற்றிக்கண்ணும் மான் மழுவும் பெற்று என்னை போல கைலாயத்தில் வசிப்பார்கள். முன்பு பிரமன் தராசின் ஒரு தட்டில் விபூதியையும் மறுதட்டில் ஸ்வர்க்கம் முதலானிய உலகங்களையும் வைத்து எடையிட்டு விபூதியே சிறந்தது என்று மதித்தான். விபூதி ஸ்நானத்திற்கு சமமான தவம் இல்லை. எனக்கு உன்னிடமும் சூரியன், சந்திரன், அக்னி என்ற 3 விழிகளிடமும் உள்ள விருப்பத்தை விட விபூதியிடமே அதிக விருப்பம் உண்டு என்று சிவமகாபுராணம் மிக அற்புதமாக பதிவிடுகிறது. திருநீர் அணிந்து எப்போதுமோ ஒரு முறையாவதோ எவன் ஒருவன் சதருத்ரம்னா நமச்சிவாய ஓதுகிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் தீயினால் தூய்மையானவன் போல விடுபடுகிறான். அவிமுத்தம் என்னும் காசியை அடைந்தவன் ஆகிறான் என்று கைவல்ய உபநிடதம் கூறுகிறது. விபூதி அணிதலாகிய விரதமே இங்கு அத்தியாசிரமம் எனப்படுகிறது என்று கந்தபுராணமும் பதிவிடுகிறது. விபூதி அணிந்தவனாலேயே எல்லா வேதங்களும் ஓதப்பட்டன, எல்லா வேள்விகளும் செய்யப்பட்டன என்று பிருகுஜால உபநிடதம் கூறுகின்றது. இதற்கெல்லாம் மேல என்னுடைய தலைவனாகிய சிவபெருமான் அந்த திருநீற்றை அணிந்திருக்கிறார். எனவே அடியார்களாகிய நாமும் அந்த திருநீற்றை நெற்றி நிறைய பூசி
காட்சியளிக்க வேண்டும். நமக்கு வரும் துன்பங்கள் பஞ்சாக பறந்து போகும் என்று சொல்லி இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம